பிரதமர் மோடியோட பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஏன் குறிப்பிடப்பட்டது அப்படின்ற அதிர்ச்சி நமக்கு முழுசாக நீங்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவோட மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி மோடி மேலே ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மோடி மற்ற நாட்டு அரசியல் தலைவர்களிடம் எதற்காக அடிபணிஞ்சு போறாரு, மற்ற நாட்டு அரசியல் தலைவர்கள் மோடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பல ரகசியங்கள் தனக்கு தெரியணும். அந்த ரகசியங்களை வெளியே சொன்னால் அது மோடியோட பிரதமர் பதவிக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை எல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். தொடர்ச்சியாக சுப்பிரமணிய சாமி பல்வேறு பேட்டிகளில் பிரதமர் மோடியை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராரு. அதாவது மோடி குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ மோடியோட நடவடிக்கையால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. இவர்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவே ஒரு சில பெண்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. குறிப்பாக அவர் மன்சில் சோனி அப்படின்ற ஒரு பெண்ணை சொல்கிறாரு. அவங்க மோடிக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவே அமெரிக்காவுக்கு போன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. என்னைக்கு மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக மாறினாரோ அன்றைக்கே அவருடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மாற ஆரம்பிச்சது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் லெவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் செய்து கொடுத்தது இப்போ மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கிற ஹர்தீப் சிங் பூரி. அவர் தான் அவரோட பதவியையும் பவரையும் யூஸ் பண்ணி மோடிக்கு இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு. அவரை ஒரு தகாத வார்த்தை சொல்லி அவரை அந்த பேட்டியில் திட்டவும் செய்கிறாரு. இந்த விஷயம் இவரோட மட்டும் நிற்கிறது இல்லாமல் அவர் இன்னொரு அமைச்சரையும் இந்த விஷயத்தில் சேர்த்துருக்காரு. அதாவது மோடி அவர்கள் குஜராத்தில் 9 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ 10 தடவை சீனாக்கு போயிருக்காரு. அந்த 10 தடவையும் சீனாக்கு அவர் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தது இப்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்க ஜெய்சங்கர் தான். சீனாக்கு போன வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் அவருடைய சுகத்திற்காகவும் போனப்பட்ட பயணங்கள் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பேட்டியில் அவர்கிட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி கேள்விகள் கேட்டபோது அவர் நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களே ரொம்ப மோசமானதாக இருக்கிறது, பேரோட உங்களுக்கு சொல்ல முடியும். மோடியோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டனாலேயே 4 பெண்கள் எம்பிக்களாக மாற்றப்பட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண் எம்பி மத்திய அமைச்சராகவே மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சுப்பிரமணிய சாமி சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து இப்போ சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு, பெரும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. அதே போல் சீனா மோடியை பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எல்லையில் நிறைய இடங்களை சீனா ஊடுருவி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. பிரதமராக இருக்கிற மோடி நினச்சா அந்த சீன ஆக்கிரமிப்புகளை வெளியேற்றலாம். மோடி ஏன் அவர்களை வெளியேற்ற மாட்டார் அப்படின்னா மோடியோட நிறைய ஆதாரங்கள் சீனாவிடம் சிக்கி இருக்கு. அந்த ஆதாரங்கள் மூலமாக தான் மோடியை அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால தான் மோடி சீனாவை பெருசாக பகச்சிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை வெளியே சொன்னால் மோடியோட பிரதமர் பதவிக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி சுப்பிரமணிய சாமி சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு, பெரும் சர்ச்சையாகவும் வெடிச்சிருக்கு. இப்போ சுப்பிரமணிய சாமி சொன்ன இந்த ஒரு விஷயம் மோடி கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டதுனாலேயே ஒரு சில பெண்கள் எம்பிக்கெலாம் மாற்றப்பட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு வீடியோவை மேற்கோள் காட்டி மது பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் எழுத்தாளர் இப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை ட்விட்டரில் ஒரு பதிவாக போட்டிருக்காங்க. அதாவது மது பூர்ணிமா அப்படின்ற இந்த பெண் எழுத்தாளர் ஆரம்பத்தில் மோடி குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ மோடிக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட காந்தியோட கம்பேர் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. அதாவது மோடி 2002 அந்த குஜராத் கலவரங்கள் நடந்தபோது எஃபெக்டிவாக கையாண்ட ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி மோடியின் செயல்களை ஆதரிக்கிற விதமாக புகழ்கிற விதமாக அவங்க புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க அவங்களே மோடியை பற்றி ஒரு சிலர் உண்மைகளை அந்த ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க. அதாவது மோடியோட உண்மையான மோகம் என்னைக்கு எனக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சதோ அன்றைக்கி அவர்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வெளியே வந்துட்டேன். என்னுடைய புத்தகத்தை கூட அவர்கிட்ட நான் நேரடியாக கொடுக்காம அவருடைய உதவியாளர் அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்பவர் ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட கொடுக்க வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மோடி கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுனால எம்பிக்கள் ஆகப்பட்ட பெண்களின் பெயர்கள் அந்த டைம்லேயே சங்கிகளின் உயர்மட்ட குழுவில் பேசப்பட்டதாக அவங்க அந்த ட்வீட்டில் குறிப்பிடுறாங்க. அதனாலேயே நான் அங்கேருந்து விலகிறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுக்க ஆரம்பித்தேன். ஹர்தீப் சிங் பூரி செஞ்சு கொடுத்த ஸ்பெஷல் சர்வீசஸ்னாலேயே அந்த டைமில் அவர் மத்திய மந்திரி ஆக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்போவே அந்த சர்க்கிளில் பேசப்பட்டது. அதுபோக வெறும் 12th பாஸ் ஆன ஸ்மிருதி இரானி கல்வித்துறை அமைச்சராக
அப்பாயிண்ட் பண்ணதுலையும் நிறைய சர்ச்சைகள் வந்து வெடிச்சுது. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் மோடிக்கு நெருக்கமான நிறைய நபர்கள் மோடியோட இந்த மாதிரியான விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தப்போ மோடி கலந்து கொள்ளும் எந்த ஒரு நிகழ்விலும் நான் கலந்துக்கிறத அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து என் காதுக்கு வர வர அது என் மனநிலையை ரொம்ப பாதிச்சுது. நான் கிட்டத்தட்ட 2014 அப்போ பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஆயுர்வேதிக் ஹீலிங் சென்டருக்கு 21 நாட்கள் மனநலனுக்காக போய் சிகிச்சை பெற்றேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ் நபர் ஒருத்தர் என்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்பொழுது, ஏன் நீ இந்த விஷயங்களுக்காக வந்து ஷாக் ஆகிற, அது மோடியோட பர்சனல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுமா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து மோடியோட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தனக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் மோடி ஒரு சிஏ ஏஜெண்ட்டாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியதாகவும் அவங்க அந்த ட்வீட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செக்ஷுவலி கரப்டான செயல்களில் ஈடுபடுறதுனால இந்தியாவின் நலனுக்கு அது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்ற ஒரு பயமும் தனக்கு ஏற்பட்டதாக அவர்கள் வந்து அந்த ட்வீட்டில் பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் தனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தகுந்த ஆதாரங்களோட நிரூபிக்கவும் தயார் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டில் பதிவு பண்ணுறாங்க. சுப்பிரமணிய சாமி எழுப்பிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிஜேபி கட்சியில் இருந்தோ பிரதமர் மோடியோ அவதூறு வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். ஏன் இன்னும் பதிவு செய்யலைன்னு தெரியல. எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கவும் இல்லை. ஸோ பிஜேபி கட்சியோ பிரதமர் மோடியோ இதற்கப்புறம் சுப்பிரமணிய சாமி மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்களா, அல்லது சுப்பிரமணிய சாமி தான் பேசியதற்கு ஆதாரங்களை வெளியிடுவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.